சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 15ஆம் நாள், சதுர்த்தி திதி காலை 9:15 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் காலை 6:34 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல நாள் இன்னைக்கு. பிள்ளைகளால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். இவருக்கு இதுதான் கரெக்டு, பாப்பாவுக்கு இதைத்தான் செய்யணும், இந்த படிப்பு படிக்கலாம், இந்த படிப்பு படிக்க வேண்டாம் என்பது மாதிரியான சூழ்நிலைகள், அல்லது வேற்படிப்பு அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா, வெளி மாநிலத்திற்கு அனுப்பலாமா, பிள்ளைகளை பிரிஞ்சு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, பிள்ளைகளும் உலகத்தை கற்றுக்கணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக சுப விஷயங்களுக்காக பிள்ளைகளுடைய ஒப்புதலையும் கேட்டு ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, பெரியவங்களுக்கு இப்படி இருக்குன்னா இளைஞர்கள் ஒரு 20-25 வயசு 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ஹை ரேஞ்சில் நல்லா இருக்கும். உயர்தர சிந்தனைகள்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர்கால நல்வாழ்க்கைக்கான ஐடியாக்கள்னு சொல்லுமே, பட்டு ஞானோதயம் வந்துருச்சுங்க, புதுசாக பையனுக்கு சுறுசுறுப்பு வந்துருச்சுங்கன்னுவாங்க. ஒரு தெளிவான சிந்தனை, முன்னேற்றத்திற்கான அடிப்படை எண்ணங்கள் மனதிற்குள் வரக்கூடிய அமைப்புகள், இலக்குகள் தீர்மானிக்கப்படுதல், நிர்ணயிக்கப்படுதல்னு சொல்கிறோம் இல்லையா, இதை செஞ்சால் தான் இதை படிக்கலாம், இங்கே வேலை செய்யலாம், இந்த இடத்துக்கு போகலாம், இப்படி நடந்து கொள்ளலாம், அல்லது இதை ஒரு மாதிரியாக முன்மாதிரியாக வைத்து கொள்ளலாம் என்பது போன்ற எல்லா நிலைகளிலும் தன்னுடைய மனது சொல்லுகின்ற சில விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க. அத்தனை மேஷராசிக்கார இளைய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர், நடுத்தர பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உல்லாச பயணங்கள், சுகப்பயணங்கள், சுகத்திற்காக எதுவும் செய்யக்கூடியது. உடல் சுகம், மனசுகம் போன்ற அமைப்புகளுக்கு மனதிற்கு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய இனிமையான நல்ல அனுபவங்கள் இன்றைக்கி ரிஷபராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே நல்ல விதமாக இருக்குங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவுகள் வரும். கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த இடத்துல வீடு வாங்கலாம், இந்த இடத்துல வீடு கட்டலாம், அல்லது இதுதான் நமக்கு இலக்கு என்பது மாதிரியான சில சூழல்கள். சின்ன வீடு, சின்ன காற்றோட்டம் இல்லாத வீடு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 3-4 படுக்கை அறை கொண்ட பெரிய அகலமான வீட்டிற்கு மாறக்கூடிய அதற்கான அமைப்புகள். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்திக்கு போகக்கூடிய அமைப்பு, ஒத்திக்கு இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு ப்ரொமோஷன்னு சொல்கிறோம் இல்லையா, இருக்கும் நிலையை விட அதிகமான அமைப்புகள், அந்த அமைப்புகளுக்கு மாறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறதுனால அடுத்த வாரத்திலேயே வேலை மாற்றம் போன்றவைகள் நடக்கும். சிலருக்கு தொழில் மாற்றம் செய்யலாமா என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் ஏற்படும். எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய, மனது சொல்வது மிகப்பெரிய அளவில் பலிக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் வலுவான நிலையில் இருக்கக்கூடிய மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாள், வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அடுத்தவங்க நமக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அந்த ஒரு பேப்பரில் பார்த்தேன், அந்த ஒரு இதில் பார்த்தேன், அந்த டிவியில் சொன்னாங்க, இதில் சொன்னாங்க, இதில் உனக்கு இது சூட்டபிள் ஆகும் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக நமக்கு தேவையான ஒன்றை அடுத்தவர் வழிகாட்டக்கூடிய அமைப்பு. முக்கியமாக உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், யாராவது ஒருவர் நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கொண்டு நமக்காக எதையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு.
3ஆம் இடத்துல இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்படுறதுனால தம்பி தங்கைகள் மேலே இதுவரைக்கும் இருந்து வந்த கோபதாபங்கள், வருத்தங்கள், அல்லது அவங்களுக்கு நம்ம எதுவும் செஞ்சு கொடுக்க முடியலையே என்கின்ற மாதிரியான எல்லா எண்ணங்களும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒருவருக்கொருவர் இன்றைக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அக்கா கிட்டேருந்து இன்றைக்கு ஒரு புதிய ஒரு அமைப்பை இன்றைக்கு இது பண்ண முடியும். அக்கா எப்படிப்பட்ட நிலைமையில் இன்னொரு அம்மாவாக நமக்கு நடந்து கொள்ளுகிறார், இன்னொரு அம்மாவாக நமக்கு இருக்கிறார் என்பதை தம்பி தங்கைகள் உணரக்கூடிய சகோதர பாசங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்திலேயே அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரியோட அனுசரணை கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கக்கூடிய நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராஜயோகாதிபதியும் 5-10 செவ்வாயோடு இன்றைக்கு ராசிநாதன் இணைந்து 2ஆம் இடத்தில் இருப்பது வாக்கு பலிதம் ஏற்படக்கூடியதை காட்டுகிறது. வாக்கு ஸ்தானத்தில் இன்றைக்கு 2 பேரும் சேர்ந்திருக்கிறதுனால பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரிய பணி, வழக்கறிஞர் துணை, மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் வாடிக்கையாளரை பிடிச்சு அதன் மூலமாக டார்கெட்டை நிறைவேற்றக்கூடிய அத்தனை அமைப்பினருக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த வாரத்திலேயே கிடைக்கும். இந்த வாரத்திலிருந்தே, வாரத்தின் ஆரம்ப நாளான நாளை திங்கட்கிழமையிலிருந்தே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள். கடந்த 3 வருடங்களாக எதுவும் கை கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு இதோ பார் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு என்பதை மனசே உணரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீருங்க. இன்றைக்கு ஓய்வு நாள், உட்காந்து பேசி கணவன் மனைவி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலேயே நேர போய் விழுந்துடலான்னுவாங்கல்ல, அங்கே பிடிக்கிறத விட நேர சம்மந்தப்பட்டவங்களே பிடிச்சி வெட்டு 1 துண்டு 2 இன்றைக்கி ஏதாவது கேட்டுருவோம்ப்பா என்கின்ற மாதிரியாக சுமூக தீர்வுகள் குடும்பத்திற்குள்ளேயே நடந்து ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் அதிகரிக்கக்கூடிய, பிரிந்து போக வேண்டாம் என்கின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடரும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. அதிகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மற்றவர்கள், பெரியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போதுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மாதம் முழுவதுமே சூரியன் ராசிநாதன் 11ஆம் இடத்துல சுபத்துவம் என்கின்ற குருவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால உடல், மனம், கடன் போன்ற அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை இப்படி கொடுக்கலாம், கடன்காரருக்கு இப்படி பதில் சொல்லலாம், கடனை இப்படி திருப்பி கொடுத்துடலாம், ஏதேனும் ஒரு சொத்தை வைத்து கூட முதல்ல கடனை இது பண்ணி விட்டுறலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள். உடல் நலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் நமக்கு இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கை, நம்பிக்கை, மருந்துகள், மருத்துவர்கள் நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சூழல். வெற்றிகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலேயே, குறிப்பாக இந்த வாரத்திலேயே வெற்றிகளில் பாதி கிடைத்திடும் என்கின்ற ஒரு உணர்வு என்பது போன்ற நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா முருகன் போன்ற ஆண் தெய்வங்கள் மீது இப்போது ஈடுபாடுகள் வரும். ராசியிலேயே செவ்வாய் இருக்கு இல்லையா, முருகன் கோவிலுக்கு போயிடலாம், திருத்தணிக்கு போயிட்டு வந்துடலாம், பழனி ஆண்டவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை தரிசித்து விட்டு வந்து விடலாம் என்பது மாதிரியான முருகனின் மீது பக்திகள் வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் பெரும்பாலோருக்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி 12ஆம் இடத்தில் மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. பொதுவாகவே 12ல் சந்திரன் இருந்தாலே பயணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அதே நேரத்தில் 30-40% பேருக்கு உள்ளூருக்குள்ளேயே பயணங்களும், மீதமுள்ளவர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு பயணங்கள், அல்லது நீங்கள் போகலைன்னா கூட ஏற்கனவே அங்கே போயிருக்கக்கூடிய இரத்த உறவுகளிடமிருந்து ஏதேனும் நல்ல செய்திகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
சிலருக்கு இன்றைக்கு சகோதரர்களால் செலவுகள் இருக்கும். அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஏதாவது மனமும் வந்து வாங்கி கொடுக்கறது. அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அல்லது தங்கியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, தங்கை ரொம்ப நாளாக அந்த புடவை கேட்டுட்டு இருந்தாங்க, அல்லது இந்த ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க என்கின்ற மாதிரியாக சகோதரிகளின் மீது இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அக்கறை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது அப்படியே பெண்களுக்கு, கன்னிராசிக்கார பெண்களுக்கு சொல்ல போவோமே ஆனால் தன்னுடைய சகோதரன் மேலே, அண்ணன் மேலேயோ தம்பி மேலேயோ அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய சகோதர பாசம் வெளிவரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படும். குலதெய்வ தரிசனம் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருக்கனால குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது ஊரில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அப்பா அம்மா போன்ற வயதானவர்களை பார்ப்பது, அவர்களுடைய க்ஷேம லாப அமைப்புகளை பற்றி விசாரிப்பது, அவர்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமே என்கின்ற அக்கறை கவலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுடைய இயல்புகள் அத்தனையும் வெளியே தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல 2 10 இணைந்திருக்கக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவராக இருக்கட்டும், ஓய்வு நாளாக இருந்தால் என்ன, அடுத்த வாரத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், இவருக்கு இப்படி கொடுக்கணும், இவருக்கு இப்படி கொடுக்கணும், இந்த ஆர்டருக்கு இப்படி போகணும், இதை இப்படி முடிக்கணும் என்கின்ற மாதிரியாக தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய, எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் தந்தையின் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தவங்க பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியலைங்க, அல்லது பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய அண்ணன் தம்பி போன்ற அமைப்புகளோடு இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, கூட பிறந்தவர்களோடு பேச முடியல, அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள் அத்தைமார்கள் போன்றவர்கள் உறவுகளே ஏன் தான் இருக்கிறதோ என்கின்ற அளவிற்கு வார்த்தை போன்ற விஷயங்கள்லாம் தடுமாற்றமாக வேறு விதமாக வருகிறது என்பது மாதிரியாக சொத்துக்களினால் பிரிந்து கிடக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெரியவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த வாரத்திலேயே ஓரளவிற்கு சுமூகமாக ஏதேனும் ஒன்றை செய்து முடிக்கலாம் என்பது மாதிரியான அமைப்புகள், வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் என அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக லாபம் வராத ஒரு விஷயத்தில் இந்த வாரத்திலேருந்து லாபம் வரும். ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஒரு புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஸ்டாண்டர்டாக ஏதோ போய்கிட்டு இருக்கு, ஆனால் ஒன்று காசை கண்ணில் காணோம், அடுத்த வாரத்திலிருந்தே வருமானம் வரக்கூடிய யோக நாள் துலாத்திற்கு இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தில் ராசிநாதனோடு இருக்கக்கூடிய தன்மைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் தான் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வந்தேன், ஆனால் எதுவுமே சாதிக்க முடியல, பூமி எனக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா என்று தெரியவில்லை என்பது போன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, ஒரு 3-4 மாதத்திற்கு பிறகு மண்மாதா உங்களை பொன்மாதாவாக்குவாள் என்கின்ற மாதிரியாக நல்லவைகள், நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் இன்னும் ஒரு 20-25 நாட்களுக்குள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அதாவது மேனேஜருக்கும் நமக்கு ஒன்றும் ஆகலைங்க, உண்மையிலே இந்த ஆஃபீஸில் எனக்கு தான் முழுக்க தெரியுது, ஒன்றுமே தெரியாமல் அவர் மேனேஜராக இருந்துக்கிட்டு என்னை வச்சுக்கிட்டு அவர் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு போகிறாரு, அப்படியும் என்னை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாரு என்கின்ற மாதிரியாக வேலைக்கு ஏண்டா போகிறோமோ என்கின்ற சூழலில் இருப்பவர்களுக்கு நாளை முதல், குறிப்பாக வியாழக்கிழமையிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள், உங்களை பற்றி அதிக அதிகாரம் கொண்டவர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என வேலை, தொழில், வியாபார, விவசாய சூழல்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிம்மதிகளும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் அமர்ந்து சந்திர செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய யோக நாள்னு இன்றைக்கி சொல்லுவேன். அதாவது 2 சுபர்கள் இன்றைக்கு கோணத்தில் அமர்ந்திருக்கின்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசியோடைய 4 பேருமே இன்றைக்கு பாருங்கள் 7ஆம் இடத்திலே 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்க, 9ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, மனைவி கணவன் போன்ற விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை,
குடும்பத்தோடு குழந்தைகளோடு எங்கேயாவது குதூகலமாக இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரக்கூடிய சூழல் என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50 வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள், சொந்த ஊருக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாமான்ற ஒரு மாதிரியான அமைப்புகள், அல்லது கோவில் கொடை போன்ற அமைப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய சில சூழல்கள், தெய்வ திருப்பணி கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், வடமாநில யாத்திரை, தீர்த்த யாத்திரை, ஜல யாத்திரை, அந்த காசி கங்கா போகக்கூடிய சூழல்களுக்கு ஏற்பாடுகளை செய்வது என்பது போன்ற ஆன்மீக கலப்புகள், ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையுங்க. சிலருக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே உட்காந்து குடும்ப பிரச்சனை என்ன, கடந்த வருஷம் போன வருஷம் குடும்பம் நல்லா இல்லாமல் இருந்ததே, அதை எப்படி இதை ஒரு மாதிரியாக கொண்டு போகிறது, பிள்ளைகள் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது, மாமனார் மாமியார் விஷயத்தில் என்ன செய்யலாம் என்பது போன்ற கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் என்று. ஆயினும் அவர் வளர்பிறை நிலையில் தான் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 8இல் மறைந்தாலே மனசு கொஞ்சம் ஒரு நிலையில் இல்லாமல் கலக்கமாக இருக்கும் என்பது ஒரு ஜோதிட விதி. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அவர் நல்லவரா, இது நல்லதா, இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, பாம்புன்னு தெரியல கயிறுன்னு தெரியல, ஏதாவது முடிவெடுக்க முடியாத சூழலாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதையும் டக்குன்னு ஒத்தி போட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பண விவகாரங்களில் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அடுத்த வாரத்தில் நாளைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்கும். அப்போ என்ன நடக்கும், ஏதாவது ஒருத்தர் நண்பருக்கு கேரண்டி கையெழுத்து போட்டேன், அல்லது நண்பர் கடன் கொடுக்கலன்னா நானே அதை கொடுத்துறதா சொன்னேன், இன்னொன்று தாராளமான வள்ளல் பிரபுகளைப் போல தன்னுடைய கிரெடிட் கார்டை நண்பர்களுக்கு கொடுத்து செலவு செய்து கொள்ளுங்கள், அப்புறமா திருப்பி கொடுத்துருங்க என்பது மாதிரியான தாராள மனப்பான்மைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். எவரிடமும் எதுவும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக, எதையும் கொடுப்பதற்கு முன்பாக 1க்கு 2 முறை யோசித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, அல்லது இளம் பருவத்தில் ஒரு 20-30 வயதில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களான அம்மா அப்பா கிட்டேயோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ கேட்டு இதை செய்யலாமா என்கின்ற அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. ராத்திரி டிராவல் போகிறவங்க, பாக்கெட்டில் பணங்கன்னா வச்சுருக்கிறவங்க, அல்லது நகை போன்ற அமைப்புகள், விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து போபவர்கள் தங்களுடைய உடைமைகளின் மீது கண்டிப்பான கவனத்தை வைத்திருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. கணவன் மனைவி போன்றவர்கள் அடையாளம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்கால கணவர் இவர்தான், எதிர்கால மனைவி இவர்தான் என்பதில் ஒரு தெளிவான நிச்சயமான சூழலை இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே கணவன் மனைவி உறவு முரண்பட்டு வம்பு வழக்கு போன்றவைகளுக்கு போய் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். வேண்டும் வேணாம் அப்படிங்கிறத இன்றைக்கி டக்குன்னு ஒரு முடிவெடுப்புவீங்க. முதல் திருமணம் முடிந்து போய் 2வது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல 2வது திருமண அமைப்புகள், அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷம் பட்ட கஷ்டத்திற்கு பரவாயில்லை, இப்போ 2 வாரமாக நல்லா தானே இருக்கிறோம், இது அப்படியே டெவலப் ஆனாலே போகும், வாழ்க்கையை அப்படியே சிக்கனை பிடித்து கொண்டு முன்னேறி விடலாம் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் நடக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் நோயற்ற தன்மைகள் இனிமேல் உண்டு. ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையை, அந்த கடனை முடிக்கணும்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இஎம்ஐ கட்டி கட்டி முடிய மாட்டேங்குது, டக்குன்னு மொத்தமாக அந்த கடனை முடிச்சிடலான்னா இதை இப்படி பண்ண முடியல என்பது மாதிரியாக ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் குழப்பங்களில் இருந்தவங்க தெளிவாக ஒரு முடிவு ஏற்பட்டு கடன்கள் அடையக்கூடிய சூழல், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல மங்கள யோகத்தோடு 9ஆம் அதிபதியோடு இருக்கிறார். 5, 9ஆம் அதிபதிகள் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 10 குடையவர் 10ஐ பார்த்து 9 குடையவர் 9ஐ பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தொழில் அமைப்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வரலாம். பிள்ளைகளுடைய நன்மைக்காக
கடன் வாங்கக்கூடிய சூழல், பெரிய படிப்பு படிக்கணுன்றாரு, ஒரு கல்வி கடன் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூழல், அல்லது பிள்ளையை வெளிநாடு அனுப்புவது, வெளிமாநிலம் அனுப்புவது, தூர இடங்களுக்கு அனுப்புவது, பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக கொஞ்சம் கடன் வாங்குவது போன்ற சூழல்கள் வந்தாலும் கூட அதையும் அடைத்து விடக்கூடுவதற்கு தேவையான நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. கடந்த காலத்தில் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டவங்க, கண் திருஷ்டி என்று சொல்வார்கள் இல்லையா, நமக்கு மட்டும் இந்த திறமை இல்லையே, அவருக்கு மட்டும் இந்த திறமை இருக்கிறதே என்கின்ற காரணத்தினால் நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பார்த்து நம்மை மற்றவர்கள் மட்டம் தட்டுவது, நம்மை பார்த்து பொறாமைப்படுவது என்பது போன்ற உணர்வுகளால், அந்த அமைப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை, நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. குருபார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பழமொழி அப்படிங்கிறது ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜாதகத்தில் அந்த தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய குற்றம் குறை எதுவாக இருந்தாலும் ஒரு குருவின் பார்வை இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி, அதாவது அந்த தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது என்பது தாங்க ஜோதிடத்தில் ஒரு மிக முக்கியமான விதி. இப்படிப்பட்ட நல்ல பார்வை அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ரிஷப துலாம் லக்கணங்களுக்கு 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதியாக வரும் பொழுது அந்த லக்கணங்களுக்கு மட்டும் இந்த குருவின் பார்வை நல்லதாக இருக்குமா தீயதாக இருக்குமா என்கின்ற குழப்பம் அடிப்படை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே வரக்கூடியது சகஜங்க. உண்மையை சொல்லப்போனால் குரு பகவான் ஒரு நல்லவன் எந்த சூழ்நிலையிலும் நல்லவனாகவே இருப்பான் என்பது உலகியல் விதி இல்லையா. ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர் நல்லவராக தான் இருக்க போகிறாரு, ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் நல்லவராக தான் இருக்க போகிறாரு, தன்னுடைய வீட்டில் இருந்தாலும் நல்லவராக தான் இருக்க போகிறாரு, எதிரியை பார்க்க போய் எதிரி வீட்டில் இருந்தாலும் பிடிக்காதவருடைய வீட்டில் இருந்தாலும் நல்லவராக தானே இருப்பார். பேசிக்கலாக அவர் நல்ல மனுஷர்ன்ற போது எந்த இடத்துலையும் தகுந்த நேரத்திற்கு தகுந்த இடத்திற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல மனிதர் மாறிக்கொள்ள மாட்டார் இல்லையா. அப்போ எல்லா இடங்களிலும் எந்த இடத்திலும் எந்த இடத்தை கொண்டிருந்தாலும் ஆதிபத்திய அமைப்புகளில் குரு என்பவர் அவருடைய பார்வை பலன் அமைப்புகளில் நல்லவைகளையே செய்வார். அதே நேரத்தில் ஆதிபத்திய அமைப்புகளையும் அவர்தான் செய்ய வேண்டும் என்பதால் ரிஷப துலா லக்கணங்களுக்கு மட்டும் ஆதிபத்திய குறைகளை செய்வார் அப்படின்னு தாங்க நம்முடைய மூல சாஸ்திரங்கள் கண்டிப்பாக சொல்லுகின்றன. உதாரணமாக ஒவ்வொரு இடத்திற்கும் விருத்தி பண்ணக்கூடிய சில விஷயங்களை, தான் பார்க்கின்ற கிரகங்களையும் தான் பார்க்கின்ற பாவகங்களையும் கூடுதல் நன்மைகளை தர வைப்பவர், சுபத்துவமாக்குபவர். அந்த பாவகங்களில் உள்ள நன்மைகள் அந்த கிரகங்களிடம் இருக்கக்கூடிய நன்மை பலன்களை அதிகப்படுத்தி தரக்கூடியது குருவின் பார்வை என்பதால் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய தன்மைகளில் குருவின் தசை வந்தாலே ரிஷபலக்கணக்காரர்களை பிறந்த ஊரை விட்டு இருக்கும் இடத்தை விட்டு தூர நகர்த்தி 2ஆம் இடமான பொருள் தேடுதல், வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிமாநிலத்திற்கு போகிறது, அங்கேயே செட்டில் ஆக்கிறது, அதன் மூலமாக பணத்தை சம்பாதித்தல், 4ஆம் இடமான வீடு வாகனம் போன்றவைகள், பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் தன் மொழி அல்லாத வேறு இடங்களுக்கு மொழி பேசுகின்றவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வீடு வாகனம் பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகளை இந்த 8, 2, 12 பாவக அமைப்புகளின் அடிப்படையில் அவர் தருவாருங்க. ஆக எந்த இடத்தில் இருந்தாலும் எத்தகைய குறையோடு இருந்தாலும், நீச்சத்தில் இருந்தால் கூட குருவிற்கு பார்வை கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு என்னென்னா அஸ்தமனம் ஆன குருவிற்கு பார்வை இருக்குமோ இருக்காதோ என்கின்ற சந்தேகமும் உண்டு. கண்டிப்பாக குருவின் பார்வை கொஞ்சம் குறையலாமே தவிர, குறையலாம் என்றால் நன்மைகளை தருவதற்கு கொஞ்சம் குறையலாமே தவிர பார்வை அமைப்புகள் அதே நிலையில் தான் இருக்கும். சனியோடு சேர்ந்து ராகுவோடு இருக்கிறார்னா அவருடைய பார்வையுடைய பங்கம், சுபத்துவ தன்மை குறைகிறது. நல்லதுகளை செய்கிறத 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 60 ரூபாயாக கொடுக்குறார் என்பது தான் அர்த்தமே தவிர கண்டிப்பாக அதே 60 ரூபாயாவது அவர் கொடுப்பார் என்பது தான் குருவின் பார்வையில் உள்ள மிகப்பெரிய சிறப்புங்க. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குரு தன்னுடைய திரிகோண பார்வைகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை அவர் பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு குருதசையில் கௌரவம், அந்தஸ்து போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 2லிருந்து 6, 10 போன்ற இடங்களை பார்க்கும்போது தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 3லிருந்து 7, 11ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி அண்ணன் தம்பி போன்றவர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 4லிருந்து 8, 12ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது தூர இடங்களுக்கு போவதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் என குருவின் பார்வை
கோடி நன்மை என்கின்ற எப்பொழுதுமே பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் என்பது உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.